பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்றைக்கி நம்ம நீட் 2020 கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் இஃப் யூ சி நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா வருஷத்துக்கான பேப்பரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ 2025லேருந்து 2021 ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஸோ சப்போஸ் நீங்கள் அதை இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போய் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு டான்னு வந்துடும். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி 2020 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2026 நீட்க்கு இப்போ ஆரம்பிச்சும் கிராக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸ்பிஎல் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு பசங்களா. ஸோ இப்போ நீங்கள் 10% ஆஃப்க்கு XPL 10ங்கிற கோடை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சீட்டை வாங்கிக்கலாம். அண்ட் இது ஆன்லைனில் 26 டிசம்பர்லேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4275 ரூபாயில் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை முடிச்சிடலாம். அப்படி நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் நீங்கள் போய் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக கோர்ஸ் ஃபீ, ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டேப் எல்லாமே சேர்ந்து நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு 19,574 என்டையர் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடும் பசங்களா. ஸோ உங்களோட சீட்டை செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், நோட்ஸ் எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு நம்மளோட இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்குள்ளே ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஓகே, நான் லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் 2020 கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட்லி என்ன டிசீஸ், என்ன அதோடைய காசிட்டிவ் ஆர்கானிசம்? வெரி சிம்பிள் பசங்களா. டைஃபாய்டு இஸ் சால்மோனெல்லா டைஃபி. ஸோ A3. நிமோனியா இஸ் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே. ஃபிலேரியாசிஸ் வந்து வூஷரேரியா. மலேரியா வந்து பிளாஸ்மோடியம். ஸோ சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். தென் எந்த ஒரு ஃபாலோவிங் டெக்னிக்கில் எம்ப்ரியோ இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த ஃபீமேல்ஸ் ஹூ கேனாட் கன்சீவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கிற மேஜர் என்ன டெக்னிக்ஸ் என்னது? ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இன்ட்ரா யூட்டரைன் ட்ரான்ஸ்ஃபர். இங்கே கமீட்டோ அல்லது ICSIயில் நம்ம வெளியிலிருந்து அதை ஃபர்டிலைஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கே தவிர ட்ரான்ஸ்ஃபருக்கு இது 2 தான் டெக்னிக். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் தி ஆன்சர். தென் சூஸ் த கரெக்ட் பேர் ஃப்ரம் த ஃபாலோவிங். எது வந்து கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க பசங்களா. பாலிமரேஸ் வந்து வில் பைண்ட் த DNA. ஓகே, பிரேக் பண்ணாது. அதே மாதிரி நியூக்ளியேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு DNA நியூக்ளியோடைடும் பிரிச்சிருமே தவிர செப்பரேட்டிங் த ஸ்ட்ராண்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி எக்ஸோ நியூக்ளியேஸ் வந்து ends of the DNA தானே தவிர within the DNA கிடையாது. ஸோ ஆக மொத்தம் லைகேஸ் வில் ஜாயின் த டிஎன்ஏங்கிறது மட்டும்தான் வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன். ஓகே, நான் மேட்ச் த ஃபாலோவிங். என்ன ஒரு ஃபீச்சருக்கு என்ன இதை நம்ம மேட்ச் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரிகேரியஸான பெஸ்ட் அப்படின்னா லோகஸ்டா. சிம்பிள் எக்ஸாம்பிள். அடல்ட் வித் ரேடியல் சிமெட்ரினா எக்கைனோடர்மேட்டா. ஸோ எக்கைனோடர்மேட்டான்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக ஆஸ்டீரியாஸ் தான் வந்து நமக்கு பொருந்தும். புக் லங்ஸ் அப்படிங்கிறது ஆர்த்ரோபோடாத ஒரு விதமான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அண்ட் அது ஸ்கார்பியன் கிட்டே இருக்குது. பயோலியூமினசன்ஸ் டீனோஃபோராவோடது. ஸோ கிளியர்லி டீனோபிளானா இஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ D3. ஸோ கிளியராக இங்கே வந்து ஆப்ஷன் 2 தான் பசங்களா ஆன்சர். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதில் எதுவுமே ட்விஸ்டடான ஆப்ளிகேட்டிவ் கொஸ்டின் இது கிடையாது. ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ஆன்சர் இது. தென் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள், ஸ்போரோசாய்ட்ஸ். ஸோ லைஃப் சைக்கிள்லேயே யூ நோ தட் இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்னு. ஸோ ஆப்ஷன் 2. தென் ஐடென்டிஃபை த சப்ஸ்டன்ஸ் ஹேவிங் கிளைகோசிடிக் பாண்ட், பெப்டைட் பாண்ட். கிளைகோசிடிக் பாண்ட்னா ஒரு கார்போஹைட்ரேட். ஓகே, பெப்டைட் பாண்ட்னா ஒரு ப்ரோட்டீன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து ட்ரிப்சின் அல்லது இன்சுலின் ரெண்டுமே வந்து ப்ரோட்டீன்ஸ். தென் கிளிசரால் அண்ட் இன்யூலின் அப்படின்னு பார்க்கும்போது கிளிசரால் வந்து இஸ் நாட் அ கார்போஹைட்ரேட், பட் இன்யூலின் வந்து கண்டிப்பாக ஒரு பாலிசாக்கரைட் தான், ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஸோ அதனால பாலிசாக்கரைட்னா ஆப்ஷன் 4 இன்யூலின் அண்ட் இன்சுலின் இது ரெண்டும் தான் கரெக்டான ஆன்சர். இன்யூலின் வந்து இஸ் பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஓகே, ரிமெம்பர் இட் தட் இட் இஸ் அ polysaccharide, okay, which is a form of carbohydrate. Okay, then cuboidal epithelium with brush border எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. So here if you see lining of the intestines, ducts of the salivary glandலாம் வந்து நமக்கு காலம்னார் தான் இருக்கும். Eustachian tube is not even நம்மளோட ஃபோக்கஸே கிடையாது. ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டியூபியூல் ஆஃப் நெஃப்ரான் தான் கிளியர்லி த ரைட் ஆன்சர். ஸோ PCT தான் வந்து குட்டி குட்டி கியூபாய்டல் வித் ப்ரஷ் பார்டர் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, நான் ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸில் இதை நம்ம எதை யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க பசங்களா. கிளியர்லி எத்தீடியம் புரோமைட் UV ரேடியேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த டெக்னிக் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு கன்ஃபியூஷனே கிடையாது. ஆப்ஷன் 2 இஸ் தி ஆன்சர். ஓகே, நான் ராங்கான ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் என்னது அப்படின்னு சொல்லி
கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ இருக்க ஓகே ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனை பொறுத்து தான் இருக்குது இந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடும் ஓட்டுவும் வந்து நம்ம பைண்டிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி லோ கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகுங்கிறது எல்லாமே கரெக்ட். ஆனால் ஹை H+ இருந்தது அப்படின்னு சொன்னால் வாட் டஸ் இட் மீன்? ஹையான கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோக்ளோபின் நடக்காது, டிசோசியேஷன் வில் ஹேப்பன். ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து இங்கே ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஓகே, நான் ஸ்பெசிஃபிக்கான பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் ரெக்கக்னைஸ்ட் பை ஈகோ R1. ஸோ GAATTC இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்டான வந்து கோட் பசங்களா. அண்ட் அது வந்து 5' to 3'. ஸோ இதே ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது GAATTC. பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இது 3' to 5', பட் 5' to 3' தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 ஜஸ்ட் மந்திரமாய் ஞாபகம் வச்சுக்கோங்க, 5' to 3' GAATTC அதுதான் ஈகோ R1 உடைய சீக்வன்ஸ். ஓகே, ஸோ ஈவன் இஃப் தே ஆஸ்க் யூ வில் பி கிளியர். நவ் ராங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எது அப்படின்னு சொன்னால் ஓகே ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை பொறுத்த மட்டும் ஈச் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து ஃபுல் டிஎன்ஏ சீக்வன்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணும், கரெக்டான பாலண்ட்ரோமிக் சைட்டில் போய் கட் பண்ணும் அண்ட் யூஸ்ஃபுல் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஆனால் ஸ்டிக்கி எண்ட்ஸ் வந்து கேன் பி ஜாயின்ட் யூஸிங் டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டிக்கி எண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அதுவே போய் லொச்சக்குன்னு போய் அது வந்து அட்டாச் ஆகிக்கும். பட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து ஸ்டிக்கி எண்டு கிரியேட் தான் பண்ணுமே தவிர அதை ஜாயின் பண்ணுறது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட வேலை கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் 4 தான் இங்கே ராங்கான ஸ்டேட்மெண்ட். தென் கரெக்ட் ஈவெண்ட்ஸ் occur that occur during the inspiration process. So inspiration process அப்போ contraction will happen, but inspiration அப்போ volume increase ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படியே வந்து தலைகீழ கொடுத்துருக்காங்க. ஸோ A and B மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஹெட் ஆஃப் த காக்ரோச்சை எடுத்தாலும் அது கொஞ்ச நாள் உயிரோடவே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் மண்டைக்குள்ள பிரெயின் அப்படிங்கிற சூப்ரா இசோஃபெஜியல் கேங்லியானுங்கிறது ஒரு குட்டி பாகம் தான். அதை தவிர தோராக்ஸில் 3 அப்டமனில் 6ன்னு கேங்லியா உடம்பு பூரா மூளை வச்சுருக்கிறதுனால இந்த ஒரு ஸ்மால் போர்ஷன் நீங்கள் கட் பண்ணாலும் ரெஸ்ட் ஆஃப் த பிரெயின் நர்வஸ் சிஸ்டம் வந்து பாடியில் இட் இஸ் present. ஸோ அதனால தான் தலையை வெட்டினாலும் அது இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். தென் எந்த ஒரு ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் கார்டேட்டாவை பொறுத்த மட்டும் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோ கார்டேட்டாக்கு ஹெட் டு டெயில் கிடையாது, செஃபிலோ கார்டேட்டாக்கு தான். ஸோ திஸ் இஸ் ராங். வெர்டிபிரேட்டாக்கு வந்து எம்ப்ரியானிக் பீரியடில் இருக்கும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டார்சோ அண்ட் ஹாரோ. அண்ட் தென் 3 சப்ஃபைலா வந்து ஹெமி கார்டேட்டா கிடையாது, டியூனிகேட்டா, செஃபிலோ கார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா. ஸோ B and C மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 4. தென் காசிட்டிவ் ஆர்கானிசம் விசிட்ஸ் யூஸ் இன் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் வந்து நம்ம க்ரை ப்ரோட்டீன்ஸுக்கு A4. ஓகே, தென் தெர்மஸ் அக்வட்டிகஸ் வந்து பாலிமரேஸ்க்கு, ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் வந்து ஃபார் RDNA மாலிக்யூல், சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் அப்படிங்கிறது ஒரு நோ ஆப்போசிட். ஓகே, ஸோ நம்ம குளோனிங் வெக்டராக ஆக்ரோபாக்டீரியமை யூஸ் பண்ணலாம், சால்மோனெல்லாவை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் RDNA மாலிக்யூலுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நான் இங்கே வந்து மறுபடியும் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இன்ஹிபிட்டர் ஆஃப் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி வந்து மேலோனேட். ரிமெம்பர் அது வந்து சக்சினேட் மாதிரியே இருந்துட்டு இட் வில் டூ அ காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். தென் பெப்டைட் பாண்ட் இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக கொலாஜன். ஸோ B4. தென் ஃபங்கல் வாலில் இருக்கிறது கைட்டின், செகண்டரி மெட்டபலைட் வந்து ரிசின். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். தென் மியாட்டிக் டிவிஷன் ஆஃப் செகண்டரி ஊசைட் அப்படிங்கிறது எப்போ கம்ப்ளீட் ஆகும்? யூட்ரஸில் வந்து ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம்க்கு ஜஸ்ட் முன்னாடி தான் இட் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ அதனால் ஆப்ஷன் 4 அட் த டைம் ஆஃப் ஃபியூஷன், ஃபர்டிலைசேஷன் அந்த ஃபியூஷன் முன்னாடி தான் மியோசிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 4. நான் எது வந்து இதில் கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ எது கரெக்ட் கிடையாதுன்னா இன் மேன் இன்சுலின் வந்து ப்ரோ இன்சுலினாக தயாரிக்கப்படுது, அதில் C பெப்டைட் இருக்குது, ஜெனட்டிக்லி இன்ஜினியர் வந்து ஈகோலையில் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து ஃபங்க்ஷனல் இன்சுலினில் வந்து A and B chains are linked together by hydrogen bonds கிடையாது, disulfide bonds. Okay, it's a protein. So option 3 is the right answer. Then இங்கே வந்து following columnsல select the correct option அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Okay, so here if you see பசங்களா 6 to 15 pairs of gill slits cyclostomata இருக்குது.
heterocercal caudal fin. So heterocercal caudal fin அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கிறது எந்த மீனில் இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ லிட்டில் பிட் அவுட் சைட் த சிலபஸ் ஆஃப் டெர்மினாலஜி, பட் டோன்ட் பாதர். இது வந்து கான்ட்ராக்டீஸோடது. ஏர் பிளாடர் ஆஸ்ட்ரிக்டீஸில் இருக்குது, பாய்சன் ஸ்டிங் வந்து ட்ரைகானில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஹெட்ரோசர்க்கிள் டெய்ல்னா என்னன்னு தெரிலனா கூட இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு கெஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நான் ஃப்ரம் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த மில்லர் பண்ணதில் வந்து என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன் இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 800. ஓகே, 800ல் வந்து இந்த ஃபார்முலேவை கரெக்டாக பார்க்கணும் பசங்களா. அமோனியா அண்ட் மீத்தேன் ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ எம்ப்ரியாலஜிக்கல் சப்போர்ட் ஃபார் எவல்யூஷனுங்கிறத யார் டிஸ்ப்ரூவ் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏர்ன்ஸ்ட் பேயர், வான் பேயர் தான் வந்து சொன்னாங்க தட் எல்லா அடல்ட் ஸ்டேஜையும் தாண்டிலாம் வந்து நம்மளோட எம்ப்ரியோ போகாது. ஜஸ்ட் தட் அந்த ப்ரிமிட்டிவ் ஃபீச்சர்ஸ் முதல்ல தெரியும், அதுக்கப்புறமா வந்து இந்த லேட்டரான ஃபீச்சர்ஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. ஸோ ஆப்ஷன் 1. தென் செகண்டரி மெட்டபோலைட்ஸ் லைக் நிக்கோட்டின், ஸ்ட்ரைக்னின், கேஃபீன், இது எல்லாமே எதுக்காக வேண்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? அவங்களோட டிஃபென்ஸ் ஆக்ஷனுக்காக வேண்டி. ஸோ நியூட்ரிஷனோ இல்லை க்ரோத் ரெஸ்பான்ஸோ இல்லை அவங்களோட ரீப்ரொடக்ஷனுக்கு இது தேவையே கிடையாது. ஒரு டிஃபென்ஸாக இதை வந்து பாடியில், பிளான்ட் பாடியில் தயாரிக்கிறாங்க. ஓகே, நான் எது வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் which has evolved due to the environment brought about by anthropogenic action. ஸோ anthropogenic action அப்படின்னு சொல்லும் போது டார்வினோட ஃபின்ச் வந்து நேச்சுரலான அடாப்டிவ் ரேடியேஷன் அது கிடையாது. ஹெர்பிசைட், ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டொமெஸ்டிகேஷன், இது எல்லாமே மேன் இன்வால்வ்ட், அதுதான் anthropogenic-ன்னு சொல்லுவோம். ஸோ BC&D ஆப்ஷன் 3 will be the right answer. ராங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இம்யூனிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து குவிக் அண்ட் கிவ்ஸ் ஃபுல் ரெஸ்பான்ஸ் கிடையாது. பேசிவாக ரெடிமேடாக நம்ம எடுக்கும்பொழுது தான் அது இமீடியட்டாக ஃபுல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஆக்டிவ் இம்யூனிட்டினா நம்ம பாடியே தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தவிர எல்லாமே கரெக்ட் தான். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, பை விச் மெத்தட் அ நியூ breed Hissardale of sheep was formed by using the Bikaner ewes and Merino rams அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிளியர்லி கிராஸ் ப்ரீடிங். ஓகே, ஸோ கிராஸ் ப்ரீடிங்கில் தான் இந்த ப்ரீடையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது ஒரு நியூ ப்ரீட் ஆஃப் ஷீப் வந்து நமக்கு கிடைச்சிது. ஸோ ஆப்ஷன் 3 straight from your textbook. Now correct statement with respect to human digestive system. I'm going to skip this question because இது anyway நம்ம சிலபஸில் இல்லை, so it does not matter. Now the condition in urine indicative of diabetes mellitus, இது வந்து again உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கிளியராக கொடுத்துருக்கு. குளுக்கோசூரியா, அதாவது glucose in the sugar in the urine as well as ketone bodies, ketonuria அப்படிங்கிற இந்த glycosuria and ketonuria தான் is indicative of diabetes mellitus. So option 3 is the right answer. Now sexually transmitted disease வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. மலேரியா கிடையாது, கேன்சர் கிடையாது. ஸோ கொனோரியா, சிஃபிலிஸ், ஹர்பீஸ், ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். தென் எந்த ஒரு ஃபாலோவிங் ஹார்மோன்ஸ் வந்து வில் காஸ் த ரிலீஸ் ஆஃப் த ஓவம்? கண்டிப்பாக ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நம்மளோட LH வந்து ஹேஸ் டு பி தேர். ஓகே, பட் LH சர்ஜ் இங்கே ஆப்ஷனில் நமக்கு இல்லை. லோ LH, லோ FSH இல்லை, ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கணும்னு நமக்கு தெரியும். பட் ஓவியோலேஷனுக்கு கிராஃபியன் ஃபாலிக்கல் இருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வரவே வராதே, இதுக்கப்புறமா தானே காப்பஸ் லூட்டியமே ஃபார்ம் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்ட்ரோஜன், ஏன்னா ஃபாலிக்கல்ஸ் க்ரோ ஆகி ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்ட்ரோஜன் இருக்கும்போது கண்டிப்பாக இட் வில் காஸ் த ஓவம் டு release from the graphene follicle. So option 1 is the right answer. Then ஒரு சிம்பிளான ஒரு match the following பசங்களா. So match the followingல BT cotton, BT stands for Bacillus thuringiensis. ADA டெஃபிஷியன்சியை குணப்படுத்தினது ஜீன் தெரப்பி மூலியமாக B1. RNA இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஒரு செல்லுலார் டிஃபென்ஸுக்கு அண்ட் PCR வச்சு நம்ம HIV டிடெக்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். என்சைம் என்டரோகைனேஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகெயின் இது வந்து ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ ஐம் நாட் கோயிங் டு கோ இன் டு டீட்டெயில்ஸ். யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இட் இஸ் ட்ரிப்சினோசன். பட் அகெயின் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எந்த சிலபஸும் நீங்கள் படிச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்கிப் தட்.
Okay, now coming to another match the following. Okay, so இங்க வந்து again இது வந்து sense organs base பண்ண ஒரு topic. Okay, so sense organs base பண்ணதுனால I am again going to skip this topic because நமக்கு sense organ is a deleted portion, so you don't have to worry about it. Okay, so diuresis prevent பண்ணணும் அப்படின்னு சொன்னா எது வந்து இங்க help ஆகும் நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. so diuresisங்கிறது excess loss of நம்மளோட fluids. so அப்போ அந்த loss வந்து நமக்கு suppose இப்போ வந்து antidiuretic hormone வந்து கம்மியா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா diuresis தடுக்கிறதுக்கு அது உதவாது. so under secretion is not the right cells. okay, so அதே மாதிரி நமக்கு loss of fluid தடுக்கணும் அப்படின்னு சொன்னா increase in secretion of renin ஆகணும், decrease கொடுத்திருக்காங்க, so that is also wrong. and நம்ம atrial natriuretic factor வந்து will cause the dilation of the blood vessels and not constriction, so இதுவும் தப்பு. reabsorption from the tubules நடந்து அது மூலியமா நமக்கு diuresis குணமாகுங்கிறது தான் correct, so option 2 will be the right answer. okay, now another very simple match the following. so இங்க வந்து placenta என்ன பண்ணும், it will release the HCG. zona pellucida என்ன பண்ணும், it is a layer of the ovum. bulbourethral gland வந்து is responsible for lubrication of penis and நம்மளோட Leydig cells வந்து will produce the androgens. Very simple, straightforward. So option 4 is the right answer. Now flippers of penguins and dolphins. இது வந்து ஒரு ave, இது வந்து ஒரு mammal. அப்போ நமக்கு completely different origin ஆனா function is the same அப்படின்றப்ப analogous evolution or organs or இந்த மாதிரியான evolution என்ன சொல்லுவோம், convergent ஆன evolution. so option 2 is the answer. then QRS complex எதை குறிக்குது, so first நம்மளோட atrial depolarization நடந்ததும் இந்த இடத்துல நமக்கு ventricular depolarization நடக்குது followed by a ventricular repolarization. so இந்த கேப்லயே நமக்கு atrial repolarization நடந்துரும், பட் ஆனா இந்த QRS complex நடுவுல it is not very significant. so clearly நமக்கு ventricular depolarization option 3 will be the right answer. okay, then நம்ம WBCs பொறுத்தளவுல okay, நம்ம WBCsல வந்து what can we say, eosinophils வந்து always allergy response, so histaminase okay, destructive enzymes எல்லாமே அதுல வரும். basophils வந்து inflammation. okay, so அப்போ inflammationக்கு நமக்கு histamine தேவைப்படும். okay, நான் அதே மாதிரி neutrophils வந்து phagocytosis, lymphocyte வந்து immune response. so இதுல option 1 will be the right answer for us. okay, then sequence that controls the copy number. யார் copy number decide பண்றானா அந்த site of origin தான் decide பண்ணும். so ORI site will be the right answer. okay, எந்த basic amino acid பத்தி சொல்லுங்க, ஆசிட்னு வச்சிருந்தா அது அசிடிக்கா தான் இருக்கணும், கரெக்டா? அதே மாதிரி valine வந்து நியூட்ரல்னு நமக்கு தெரியும். okay, now if you see basic amino acids like arginine and lysine எங்க யூஸ் பண்ணுவோம், octamers histone octamers யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நீங்க படிச்சிருப்பீங்க. so clearly option 3 will be the right answer. சரியா? now இந்த ஒரு match the followingல வந்து பாத்தீங்கன்னா பசங்களா pituitaryல இருந்து நமக்கு ADH ரிலீஸ் ஆகும், அதை வச்சு தான் நமக்கு டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ், pancreasனால தான் டயபெட்டிஸ் mellitus. okay, so இது ரெண்டு தெரிஞ்சாலே A3 and D2 நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. தைராய்டு கிளாண்ட்லேருந்து வர்றது கிரேவ்ஸ் டிசீஸ் அண்ட் அட்ரினலின்ல வந்து அடிசன்ஸ் டிசீஸ். ஓகே, ஸோ அதனால 1 and 4 ஆப்ஷன் 2 டை. ஸோ பிட்யூட்டரி இஸ் கோயிங் டு பி கரெக்டாக தானே சொன்னேன் நான். A3 அட்ரினல் கிளாண்ட், இது pancreas வந்து D2. ஓகே, ஸோ இட்ஸ் மார்க் ராங்லி பசங்களா. ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்ட். ஓகே, ஸோ சாரி. ஓகே, தென் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ கிளியர்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் குளுக்கோனியோஜெனசிஸ் இஸ் கரெக்ட். குளுக்கேகான் வந்து ஹைப்பர் கிளைசீமியா, ஹைப்போ கிடையாது. இன்சுலின் வந்து will act on the pancreatic cells and the adipocytes. And the adipocytes வந்து no, it will act on the hepatocytes, not the adipocytes.
and insulin is again associated with the hypoglycemia, not the hyper. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கறதுனால 1 மட்டும்தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, நவ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த மோஸ்ட் abundant ப்ரோட்டீன் இன் animals? சிம்பிள், கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் 2 கொலாஜன். அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக். ஓகே, தென் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க நம்ம லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் சாப்டர்லேருந்து. ஸோ ஃப்ளோட்டிங் ரிப்ஸுங்கிறது நம்ம ஸ்டர்னமில் கனெக்ட் ஆகாது. ஆக்ரோமியானுங்கிறது வந்து இஸ் அசோசியேட்டட் வித் த clavicle. ஸ்கேப்யூலாங்கிறது வந்து 2nd and 7th ரிப்புக்கு நடுவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, am I right? Yeah, glenoid cavityல humerus வந்து அட்டாச் ஆகும். ஸோ ஆப்ஷன் 4 is the right answer. bilaterally symmetric and acoelomate animals அப்படிங்கிறது யாராக இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் acoelomate அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபஸ்ட்டு 4 ஃபைலம்ஸ்குள்ளே இருக்கணும். அதில் பைலேட்ரல்னு சொல்லும் போது முதல்ல பாரிஃபெரா ஏசிமெட்ரிக், அதுக்கப்புறம் 2 வந்து ரேடியலி சிமெட்ரிக், அதுக்கப்புறமா இருக்கிற ஒன்று மட்டும்தான் நமக்கு பைலேட்ரல், விச் இஸ் அவர் பிளாட்டி ஹெல்மின்த். ஆப்ஷன் 2. காப்லெட் செல்ஸ் வந்து மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எந்த ஒரு கிளாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் கிளாண்டுக்கு செக்ரீஷனுக்கு மாடிஃபை ஆகிறது குளிபாய்டலாக இருக்கணும், இல்லை காலம்னாராக இருக்கணும். இங்கே இருக்கிற ஆப்ஷனில் நம்ம காலம்னார் மட்டும்தான் பொருந்தோம். ஸோ ரிமெம்பர் காப்லெட் செல்ஸ் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த காலம்னார் எபிதீரியல் செல்ஸ். ஸோ இதோட நம்ம 2020 பேப்பர் முழுமையாக முடிஞ்சது பசங்களா. ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்து இஸ் ஸ்டார்டிங் December 26th. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் உங்கள் சீட்டை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உடனே அட்மிஷன் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஒரு கோட் XPL10 யூஸ் பண்ணி 10% ஆஃபோட ஜாம்னு நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் எனிதிங், நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே இமீடியட்டாக கிடச்சிடும். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நான் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.